இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸோட 5 சிறந்த விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்று, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? டெடி மூவியை பார்த்தவங்களுக்கு தெரியும், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் அந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கும். சரி, அது என்ன அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்? அதுக்கு வேறு பேர்களும் இருக்குங்க. ஆஸ்ட்ரல் ட்ராவல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் தமிழில் சொல்லப்போனால் கூடு விட்டு கூடு போகிறதுன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம மைண்டு 2 ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று, முழிச்சிட்டு இருக்கப்போ கான்ஷியஸ்னஸில் இருப்போம். அதுவே தூங்குறப்போ கான்ஷியஸ்னஸ்லேருந்து சப்கான்ஷியஸ்க்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போது தான் நம்மளுக்கு கனவுகள்லாம் வரும். சில பயிற்சிகள், தியானங்கள் மூலியமாக அந்த கான்ஷியஸ்னஸ் அல்லது ஆஸ்ட்ரல் எனர்ஜியை தற்காலிகமாக நம்ம ஃபிசிக்கல் பாடியை விட்டு இந்த பிரபஞ்சத்தை ஒரு குட்டி டூர் போயிட்டு வர்றது தான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லலாம். 2, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையா இல்லை பொய்யா? டெடி படத்தில் வர மாதிரியெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம எனர்ஜி இன்னொரு டெடி உள்ளே போய் பேசுகிற மாதிரியோ ஆக்ஷன் பண்ணுற மாதிரியோ கிடையாது. சில பேருக்கு சில சமயங்களில் இயற்கையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோமாவில் இருக்கிறப்போ உயிர் போயிட்டு உயிர் வர சமயங்களில் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது மேலே நம்பிக்கையே இல்லை. அதே சமயத்தில் நிறைய பேர் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் மற்றும் வேறு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க பண்ணுற மெத்தட்ஸை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட முடியாது. பட் இம்பாசிபிள்னு சொல்லிட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பாசிபிள் தான். 3, எப்போ, எங்கே, யாரெல்லாம் பண்ணலாம்? இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு நாள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். இதை எங்கே பண்ணலாம், எந்த டைமில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் டைமில் தாங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மொத்த உலகமும் அப்போ தான் சாந்தமாக அமைதியாக ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிறந்த மெத்தட்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்க சிறந்த 5 மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை யாரெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பயம் இல்லைன்னா கண்டிப்பாக யார் வேணாலும் பண்ணலாம். என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்களே நினச்சி பாருங்களேன். முதல் வாட்டி உங்கள் ஃபிசிக்கல் பாடியை விட்டு உங்கள் ஆன்மா வெளியே வந்து நீங்களே உங்கள் பாடியை பார்த்தா எப்படி இருக்கும்? கேட்கவே சும்மா அள்ளு விடலை. 4, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸோட பயன்கள் என்ன? இது பண்ணுறதுனால எனக்கு என்னடா யூஸ்ன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்மளுக்கு சாவு மேலே இருக்கிற பயம் துளி கூட இருக்காது. நாம் இந்த அடிமையான வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நேரம் விடுபட்டு வேற ஒரு டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போகலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கூட மீட் பண்ணலாம். சும்மா சொன்னாங்க, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களோட யூஷுவலான லைஃப் சைக்கிளை பிரேக் பண்ணி வேற ஒரு அற்புதமான வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு லெவலில் ரிலாக்ஸேஷன் அடைவீங்க. உங்களோட எண்ணத்தை வேற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்ப்பீங்க. உங்கள் லைஃப் ரொம்ப பாசிட்டிவாகவே மாறிடும். 5, ஆபத்துக்கள் என்ன? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னடா நம்ம எனர்ஜி நம்ம பாடியை விட்டு வேறு டைமென்ஷனுக்குலாம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறியே, ஒருவேளை அதே நேரத்தில் வேறு ஒருவனோட எனர்ஜி நம்ம உடம்புல ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களோட ஃபிசிக்கல் பாடியும் ஆஸ்ட்ரால் எனர்ஜியும் ஒரு ப்ளூடூத் வைஃபை மாதிரி எப்பயுமே கனெக்டடில் தான் இருக்கும். யாராலையும் உங்கள் உடம்புக்குள்ளே நுழைய முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய காணொளிகள் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you later. Bye bye.